Hi kitchen queens, assalamu alaikum. Welcome to Farah Foods and Vlogs. இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஷூட் பண்ண vlog. கொஞ்சமா லேட் ஆயிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. எனிவேஸ் நான் வந்து ஃபியூ டேஸ் பிஃபோர் இன்ஸ்டாவில் பக்கூர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து கரெக்டாக ஃப்ரைடே அன்னைக்கு தான் டெலிவர் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் ஆன உடனே மார்னிங் பக்கூர் போடுவேன். அது போட்டால் தான் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு சூப்பரான வைப் இருக்கும். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்கு மைண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு பக்கர் போட்டதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து 2 பாக்ஸஸ் காம்போ இருந்துச்சு வித் 2 பர்னர்ஸ். நான் வந்து ஆல்ரெடி ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் இது யூஸ் பண்ணியிருந்தேன், அது காலி ஆயிடுச்சு. ஸோ அகெயின் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஒரு பாக்ஸில் வந்து 20 பக்கூர் பேக்கெட்ஸ் இருந்துச்சு. ஈச் ஃப்ரேக்ரன்ஸ் நமக்கு வந்து ஒரு 2 பேக்கெட்ஸ் இருக்கும் வித் பர்னர். இன்னொரு பாக்ஸில் வந்து 10 பக்கூர் பேக்கெட்ஸ் இருந்தது. அதுவும் சேம் ஈச் ஃப்ரேக்ரன்ஸ் 2 பேக்கெட்ஸ் வரும். ஸோ ஒன்று எடுத்து போட்டு விட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அதோட ஃப்ரேக்ரன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பர்னர் தான் ரொம்ப பிடிக்கும் கம்பேர்ட் டு எலக்ட்ரிக் பர்னர்ஸ் அண்ட் அந்த சார்கோல் சூடு பண்ணிவிட்டு போடுவோம் இல்லையா, அதை விட இந்த டீ லைட் கேண்டில் வச்சு போடுறது தான் சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப நேரம் நம்மளுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், மினிமம் 1 hour ஆகுது வரும். பட் எலக்ட்ரிக் அண்ட் சார்கோல் பர்னர்ஸில் அப்படி கிடையாது, அது ஒரு 10 minutesலேயே பேர்ன் ஆகி முடிஞ்சிடும். என்கிட்ட ஆல்ரெடி 2 வெரைட்டிஸ் ஆஃப் பக்கூர் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு வந்து அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. எனக்கு வீட்டில் எப்போவுமே ப்ளசண்ட்டாக ஸ்மெல் இருக்கணும், எஸ்பெஷலி ஃப்ரைடே அன்றைக்கி. அந்த வைபே வேறு லெவலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் கேட்ஸும் சூப்பராக சில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனிவேஸ் கம்மிங் டு ரெசிபீஸ், அன்றைக்கி பகாரா ரைஸ் அண்ட் சிக்கன் குர்மா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அது குர்மாக்காக மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்காக 5 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணணும். ஸோ ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம மேரினேட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிக்கனில் 1.5 teaspoon உப்பு, 1/4 teaspoon மஞ்சள் தூள் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா குர்மா ஒயிட் கலரில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் வேணும்னா கம்ப்ளீட்டாக ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். 1.5 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 teaspoon தனியாத்தூள், 1/2 teaspoon கரம் மசாலா, கூடவே 1 கப் ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மிளகாய் தூளும் ஆட் பண்ண மாட்டோம், வெறும் பச்சை மிளகாவோட காரம் தான் சரியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஸ்லிட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆறினதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு சிக்கனில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கூட கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு உரமை வச்சுடுங்க. ஒரு 1/2 hour to 1 hour நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பகாரா ரைஸ்க்காக நான் ஹோல் கரம் மசாலாஸ் எடுத்துருக்கிறேன். லவங்க, ஏலக்காய், பட்டை, ஒரு அனாசி பூ, 2 பிரியாணி இலை அண்ட் தென் இது வந்து ஷாஜீரா ஒரு 2 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணேன். இது சேர்க்கறதுனால நல்லா சூப்பராக அரோமா இருக்கும். உங்ககிட்ட இருக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாட்டில் கொஞ்சமாக கீ அண்ட் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சமாக சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 minutes நல்லா சாட்டே பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 வெங்காயம் நீளவாக்கமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் 1 கிலோ பகாரா ரைஸ்க்காக. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு 3 teaspoon ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 10 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் தென் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விடுங்க, நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் குர்மாக்காக இன்னொரு பாட்டில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1 teaspoon சோம்பு, 1 teaspoon மிளகு, லவங்க, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 minute சாட்டே பண்ணதுக்கப்புறமா மேரினேட்டட் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி போட்டு அந்த பவுலில் இருக்கிற மசாலா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. இந்த பக்கம் பகாரா ரைஸ்க்கு தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் 1:2 ரேஷியோவில். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு வாட்டி சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நான் வந்து அரிசி கழுவிட்டு 1/2 hour பிஃபோர் ஊற வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குர்மாக்காக தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். 5 pieces தேங்காய் எடுத்திருக்கேன்.
அது கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சிக்கனில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் இந்த ஸ்டேஜில் 80% ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு கிரேவிக்கு அக்கார்டிங்காக தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா போதும். ரைஸ்லேயும் தண்ணி ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. தம்க்கு போட்டுடலாம். நான் வந்து தம் பண்ணுறதுக்காக ஒரு அயன் தவா தான் யூஸ் பண்ணுவேன். இது வச்சா அடி பிடிக்காமல் சூப்பராக தம் ஆகிடும். ஒரு காட்டன் துணி போட்டு லிட் க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லைனா மேலே ஏதாவது வெயிட் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தம் ஆகும். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் அண்ட் தென் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் லிட் ஓப்பன் பண்ணுங்கள். குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி விடுங்க. ரைத்தாக்காக ஆனியன் சாப் பண்ணிவிட்டு சிம்பிள் ஆனியன் ரைத்தா தான் செஞ்சேன். எங்கள் வீட்டில் அப்படி தான் விரும்புவாங்க. ரைத்தாவில் தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டால் பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ சிம்பிள் ஆனியன் ரைத்தா தான் செஞ்சு வச்சுட்டேன். ரைஸும் நல்லா தம் ஆயிடுச்சு. மேலே லேயர் ஒரு வாட்டி திருப்பி இந்த மாதிரி போட்டுடலாம். அண்ட் தட்ஸ் இட்டுங்க. ஃப்ரைடே ஸ்பெஷல் சூப்பரான பகாரா ரைஸ், சிக்கன் குருமா அண்ட் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த சிக்கன் குருமா பகாரா ரைஸுக்கு காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரெசிபி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Until then, take care. Bye bye.